செல்வர்னு அழைக்கப்பட்ட குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமா காலமாகியிருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா பதவி வகித்த இவருக்கு தமிழ்நாடு அரசு தகைச்சால் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்துல அவரோட இணைந்து பணியாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 5 முறை எம்எல்ஏவாகவும் குமரி மாவட்ட எம்பியா ஒரு முறையும் பணியாற்றிருக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அகதீஸ்வரத்துல ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதிக்கு 1933 வருஷம் மார்ச் 19ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு இவர். இவருக்கு பெற்றோர்கள் அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. அதுதான் அப்படியே மருவி குமரி ஆனந்தன் அப்படின்னு ஆகியிருக்குது. தமிழ் மீது கொண்ட பற்று காரணமா தமிழ்ல இளங்கலை முதுகலை பட்டம் முடித்திருக்கிறாரு. இவருக்கு 4 மகள்கள் மற்றும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. அதுல ஒரு மகள் தான் நம்ம எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான தமிழிசை சவுந்தரராஜன். குமரி ஆனந்தன் 1977 வருஷம் நடந்த இந்திய நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாகர்கோவில் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 1996 வருஷம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில பல்வேறு பொறுப்புகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2011 ஆண்டு 9 தடவை 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளிக்கேணியில இருந்து புதுச்சேரி வரையிலான 180 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இதுல நதிகளை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான அம்ச கோரிக்கையா பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா நாடாளுமன்றத்துல தமிழ்ல கேள்வி கேட்கணுங்கிற நிலையை உருவாக்கியது இவர்தான். தந்தி விண்ணப்பங்கள் தமிழ்ல இருக்கணும், மணி ஆர்டர்கள் எல்லாம் தமிழ்ல இருக்கணும், இதை எல்லாமே போராடி பெற்று தந்திருக்கிறாரு. விமானங்கள்ல தமிழ்ல அறிவிப்புகள் வெளியிடணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. இவ்வளவு பெருமைகளுடைய குமரி ஆனந்தன் சிறுநீரக பிரச்சனை காரணமா சென்னை விருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று இரவு 12:30 மணி அளவுல உயிரிழந்ததா அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்பா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு உருக்கமான பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. குமரியில ஒரு கிராமத்துல பிறந்து தன் முழு முயற்சியால அப்பழுக்கற்ற அரசியல்வாதியா தமிழ் மீது தீராத பற்று கொண்டு தமிழிசை என்று பெயர் வைத்து இசை இசை என்று கூப்பிடும் என் அப்பாவின் கண்ணீர் குரல் இன்று காற்றில் இசையோடு கலந்து விட்டதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப உருக்கமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழிசை மீது என்னதான் அரசியல் ரீதியா முரண்பாடான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அவர் அழுகக்கூடிய அந்த வீடியோ பதிவை பார்த்து கலங்காத நெஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். குமரி ஆனந்தனுடைய இறுதி ஊர்வலம் மாலை 5 மணிக்கு தொடங்கப்பட்டு விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்குது.